வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா காந்திமதி, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா 35,000 வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை தனி கொடுத்தனம் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு ஒரு துணை தேவை, லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 மாடி வச்சு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க பையன் வந்து இப்போ தனி வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சொந்த வீட்டில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கூட இருந்து இப்போ அப்பா அம்மா தனியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு தனியாக தான் இருந்து லைஃப் லாங் நமக்கு தனியாக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தனக்கு ஒரு நல்லா படித்த மணமகன் தேவை அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும், தனக்கு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும், எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக ஜாதி இதெல்லாம் எதுவும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா அருள்மொழி, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா விருச்சகம் ராசி, விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு முட்டை கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதால் இப்போ விடோவை தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமுறை கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ 2 வீடு இருந்து ஒரு வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இன்னொரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு 30,000 வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எதுவும் காடுகரெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, தன்னா லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு உண்மையாக இருக்கிற மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.